வீரத்தேவன் என்ன திடீர்னு ஜாமியார் ஆயிட்டியா? கண்ணாடியை நல்லா போட்டு பாரியா. குட்டுப்பல அந்த பையன் வீரத்தேவன் என்ன யாரை பார்த்தாலும் வீரத்தேவன் சொல்லிட்டு அந்த கண்ணாடி எதுக்கே வச்சுக்கிறீங்களா? ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். எதுக்கு 3 கண்ணாடி? 3 கண்ணாடி என்னத்துக்கு? ஒரு கண்ணாடி பத்தாதா? 3 கண்ணாடி வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொரு கண்ணாடி எதுக்கு கிட்ட பார்வைக்கு. லூசு இப்பெல்லாம் ஒரே கண்ணாடி செஞ்சு கொடுத்துருவாங்க இப்பெல்லாம். சரி இதுதான் இப்போ இதுக்கு ஒரு கண்ணாடி அதுக்கு ஒன்று வச்சிருக்கேன். 3வது கண்ணாடி என்னதுக்கு? இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. அப்போ உனக்கு கண்ணாடி உழப்படாதா? உனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணனா? ஐயோ அழைத்தேன் காரணம் நம்மகிட்ட ஒரு அமைதி. அவங்க சும்மா தான் இருக்கா, நீ தான் கத்துறப்ப. இங்கே தர நம்மகிட்ட பார்ட்டி மாட்டி இருக்கு. அப்படியா? எப்படி பார்ட்டி? சரியா அந்த பந்தே கட்டியிருக்காப்புல அவர்கிட்ட ஒன்னே ஜட்ஜுன்னு சொல்லிட்டேன். அப்படியா சொன்னீங்க? ஏன் ஏன் கூட சேரக்கூடாது? ஏன் என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வீட்டில் தெரிஞ்சா எங்களை திட்டுவா. என்ன நல்ல உயர்ந்த பதவி திட்டா பதவியா? என்னென்ன ஞாயிற்றுக்கிழமை போகணும். லூஸ் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா அடைச்சதை பார்த்துட்டு வந்தேன். நீ இது ஞாயிற்றுக்கிழமை லீவு கோர்ட்டு என்ன வேலை கிடந்தாலும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம அந்த இடம் அங்கே போகணும். ஞாயிற்றுக்கிழமை எங்க? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கா? டேய் 10 வட்டிக்கு வாங்கி 2000 ரூபா கட்டியிருக்கேன். 10 வட்டிக்கு வாங்கி 2000 கட்டியிருக்கா? நீ பண்றதை பார்த்தா காசு உயரும் போல இருக்கா? ஏன் கலங்குறிய? ஆமா 2000 கட்டினா தான் சர்ச்சில் சேர்க்கிறாங்களா? ஐயோ இங்க வா. சர்ச் இல்ல ஜட்ஜு. அப்படின்னா நீதிபதி. முதல்ல சொல்ல முடியாது. ஆமா அப்படின்னா விளக்கமா இருக்குல்ல? ஆமா தெரியும். எடுத்தாந்தே மண்டையில அடி. ஓஹோ விளக்கமா விற்கிற விலைக்கு. ஓ அதுக்கு நான் பெற மாட்டேங்கிறியா? எனக்கு அந்த அளவுக்கு காசு இல்லைன்னு. சரி வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆள் என்ன சொன்னாலும் நம்ம உண்மைன்னு சொல்லணும். அப்படி சொன்னா 4000 ரூபா நமக்கு கிடைக்கும். எவ்வளவு? 4000. 4000மா? விழுந்துடாத. அவன் 40 ரூபா தாள் முழுசா இருந்தாலே 3 நாளைக்கு சாப்பிட மாட்டான். 4000மா? மறந்தும் கூட பொய்ன்னு சொல்லிருப்பேன். காசு போயிடும். சொல்லவே மாட்டேன். ஆமா அது என்ன பிச்சைக்காரத்தனமா 4000 கட்டிக்கிட்டு ஒரு 1 லட்சம் 5 லட்சம் அப்படி கட்ட முடியாது. ஒரே நாள்ல நம்ம லட்சாதிபதி ஆயிரலாம். என்னை தெருவுக்கு கொண்டு வராம விட மாட்டேன். ஏன்? முதல்ல இதை ஜெயிப்பான், அப்புறம் பார்ப்போம். எதை சொன்னாலும் உண்மைன்னு சொல்லணும். உண்மைன்னு சொல்லணும். பொய்ன்னு சொன்னா காசு போச்சு. உண்மைன்னு தான் சொல்லணும். அவ்வளவுதான். கண்டிப்பா நான் உண்மைன்னு தான் சொல்லுவேன். இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? அதானே அதுல குறியா இருப்பியா நீ? ஆமா நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு வர்றல. சரி உனக்கு ஒரு 1000 ரூபா கமிஷன் தரேன். 1000 ரூபாயா? 1000 ரூபாயா? 1000 ரூபா எனக்கு பத்தாது. ஏய் எனக்கு வர்றது 2000. அதுல ஒரு 1000 தரேன் உனக்கு, எனக்கு ஒரு 1000. ஐயா எனக்கு 1000 ரூபா பத்தாதுங்க. நேரத்தில் வேற ஆளை நான் தேட முடியாது. அதனால தான் சொல்றேன். சரி எவ்வளவு தான் கேட்குறேன்? எனக்கு 500 ரூபா வேணும். 500 ரூபா வேணும். சிங்கக்குட்டி பா தங்கவே உன்னை வேற ஆளுக்கு எதிர்பார்த்தேன். வாங்கிக்க. எவ்வளவு? உனக்கு 500 ரூபா தரேன். பஞ்சாயத்து முடிஞ்சோன்னா அப்புறம் இந்த 1000 ரூபா வாங்க மாட்டேன். 500 ரூபா வேணும். 500 ரூபா தரேன். 40 ரூபா நோட்டு 4 நோட்டு 30 ரூபா நோட்டுல 3 நோட்டு தரேன். அப்புறம் என்ன பஞ்சாயத்து ஆரம்பம். அமைதி வாங்க 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 பாருங்க ஜட்ஜி வந்திருக்காரு பாருங்க. எப்படி ஆள் வருங்க. ஆமா இவன் யாரு? அந்த ஆளை நான் கையில் ஆள் விழுந்து கூட்டியாந்ததை பெருசு. நீங்க போட என்ன உயர்ந்த பதவியில் இருக்கா இல்லையா? சரி அவர்கிட்ட பஞ்சாயத்து சொல்றதுக்கு முதல்ல நம்ம அவர்கிட்ட தீர்ப்பை கேட்டுக்கணும். எப்படி பேசுறது என்ன விஷயம்ங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பஞ்சாயத்தினுடைய நிபந்தனை என்னங்கிற விஷயத்தை சொல்லிட்டீங்களா? என்ன சொல்லணும்? அப்படியா? 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோமே. அவ்வளவுதான். அதாவது நடுவர் அவர் ஹலோ எங்க தொலைஞ்சேன்? டேய் டேய் கஞ்சா குடிக்கினாயே எந்திரி. உனக்கு எங்கே உட்கார சொன்னா அங்கே மூலையில் உட்காந்து பட்டச்சாரம் வைக்கிறேன் உட்காந்துருக்க பிளாக்ல சிறப்பு வைக்கிறேன். உனக்கு எங்கே உட்கார சொன்னேன்? என்ன அங்கே போய் உட்காரனா இங்கே உட்காந்துருக்கேன். சரி எனக்கா நான் யாரோ வர்றா அவ்வளோ இருக்குன்னு நான் அங்கே உட்காந்துருக்கேன். எனக்கு தானே சொல்ல வேண்டியானே. பஞ்சாயத்து கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கேன். டேய் காசு போச்சுன்னா நீ தொலைஞ்ச நீ பார்த்துக்க.
எது சொன்னாலும் உண்மையை சொல்லுவேன். பஞ்சாயத்து முடிஞ்சோன்னா 500 ரூபா வாங்கி அதுல குறியா இருப்பேன். புராணத்தை நான் ஆரம்பிக்கட்டுமா தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? நீங்களே பீயுங்கள். ஏய் ஆரம்பிங்கள். சரி. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும். ஏங்க அவர் தானே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எடுத்தோன்னு நீங்க அவர் தான் விவரம் சொல்லணும். சரி ரைட். நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக என்ன நடந்துச்சு? எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். அது சரி, வெறும் 4000க்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசுக்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கீங்களே. சொல்லக்கூடாது, நமக்கு காசு முக்கியம். இதை காட்டில் இப்போத்தான் ஆரம்பிச்சிருக்காப்புல போய் சொல்ல. அப்படியா? இன்னும் எத்தனை தண்டி போய் சொன்னாலும் நம்ம ஆமான்னு. ஆமாம், அன்னைக்கு கூட நான் பார்த்தேன்ல தபால்காரர் வண்டி அவங்க வீட்டுக்கிட்ட நின்றுச்சுல. சவா அது அப்பா போட்ட லெட்டர் தான், இவங்க போட்ட லெட்டர் தான் போல. காலத்தில் இறங்கிட்டான். நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவருக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். என்ன எழுதுனீங்க? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். என்ன ஒரு அறிவு! அதான் சின்ன பிள்ளையை தூக்கி விளையாடுறதுக்கு சௌரியமா இருக்கும். யானை 4000, நம்ம 500. அவரும் கொண்டு வந்து கட்டி விட்டார், நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிடிக்கும் யானைனா மதம் பிடிக்கும். மதம் பிடிச்சா என்னையா பண்ணுவான்? என்ன சங்கிலியில் பிடிச்சி கட்டி போட வேண்டியதா, வேற என்ன கிழிச்ச. எல்லாரும் ஜங்கில தான் பிடிச்சி கட்டினாங்க, அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. ஆனா பிறந்த எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, யானை எப்படா கட்டுறதுன்னு பாக்குறேன். பிறந்த உடனே ஆமா, என்ன யோசனைன்னு கேளு. என்ன? யானையை கட்டுறதுக்கு இந்த கண் இமையில இமையில இருந்து ஒரு முடியை பிடுங்கினேன். ஒரு தடவை யானை காலில கட்டிட்டேன். தேவலோகவாசினா நீங்க தான். என்ன ஒரு அறிவு! பிறந்த உடனே ஒரு தடவை கொண்டு போய் யானை காலில் கட்டினியா? சங்கில கட்டுறானே. யானை நீங்க எதுல கட்டுறியா? மைக் எடுத்து மாட்டே போடுங்க. சங்கிலியில் கட்டினா அவ்வளவு பெரிய உருவம் எப்படி நிற்கும்? அறிவு வேணாம். சாமி, கண் இமை முடி எடுத்து தானே. அது மேலிமை முடியா கீழிமையா? மேலிமை முடி. சபாஸ். ஏன்னா கீழிமை முடினா படக்குன்னு அத்தரும். இப்போ இந்த நம்ம மேலிமை முடியே 4ஆ மடிச்சு கட்டினோம்னா சுத்தமாக அசையாது. 4000, நம்ம 500. ஏயா நான் பொய் சொல்றீங்க விஷயம் தெரியுமா தெரியாதாயா? சொல்வதெல்லாம் உண்மை. 4000 வருது. காலையில் நடந்தே போகணும். ஒரு தடவை யானை காலை கட்டிட்டேன். இன்னொரு தடவை எப்படி கட்டுறது? பக்கத்துல பார்த்தேன், ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டில கட்டி விட்டேன். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாதே, அங்கனே தான் கிடக்கும். 4000, நம்ம 500. இன்னும் வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க. கொசு குண்டில கட்டின உடனே இந்த கொசு குண்டில அருவன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போது பயந்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சு. சும்மாவா பறந்துச்சு, யானையை தூக்கிக்கிட்டு பறந்துச்சு. கொசுவுக்கு யானை எல்லாம் கொசு மாதிரி என்ன வீரத்தேவா? ஐயோ, அது பறந்து ஓடுது, நான் பின்னால நடந்து ஓடுறேன். முடிச்சிடலாம். அது பறந்து போகுது, நான் நடந்து போறேன். என்னை பார்த்த உடனே கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயோ, யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே. அப்புறம் இறங்கி யாரு தூக்குனது யானைய? கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புன்னு. என்ன வீரத்தேவா ஜெயிக்க போறான்? என்ன பண்ணுது? நெஞ்சு வலிக்குதுடா. ஐயோ, பிக்கப்பும் காணுமே. அதுல ஏத்தினா அங்கனே நெஞ்சு வலியா? வரக்கூடாதே நெஞ்சு வலி. அது குஞ்சுடா. எனக்கு பேட்டத்துல ஒண்ணும் புரியல. 108 போன போடு. 108 நான் போன் பண்றேன். இங்க வருமா? உடனே அதான் வரும். டேய், பிக்கப்ல ஏத்துறீனா நீ ஆளை காலி பண்ணிட்டாங்க. இங்க 2 குழுக்குல கொண்டுறாங்க. நல்லா சரி 108 கொஞ்சம். ஆமா, அந்த 108க்கு நம்பரை சொல்லுங்க. வண்டி வரும், கூட்டி போறேன், செக்அப் பண்ணி பார்த்து அவங்களே சொல்லுவாங்க. முடிஞ்சு வச்சுனா போங்க, நல்லா வார்த்தை சொல்லுங்க. ஜெயிக்க போறோம், 4000 கண்ணு கையில வாங்க போறோம். 108 போடு. நம்பர் சொல்லுங்க. 108 தான். அந்த நம்பர் சொல்லுங்க. என்ன முடிச்சா? 108 தான்டா. அதுதான் நம்பர் முடிச்சா சொல்லுங்க. ஐயோ, 1 போடுறா. 1
சைபர் போடு. சைபர் 8 போடு. ரைட்டு. இன்னும் 7 நம்பரு 10 நம்பர் போட்டால் தானே வண்டி வரும். நான் காப்பாற்றுறேன், பேசாமல் இருக்க. நான் உங்களை இங்கேருந்து தூக்கிட்டாச்சும் போவேன். வலிக்கல போ. அப்படி சொல்லக்கூடாது. 108க்கு நான் ஃபோன் பண்ணுறேன். வலிக்கலடா போடா. நம்பர் தெரியாதா? என்ன இப்படி இருக்கீங்க சாமி? உங்களுக்கு தெரியுமா? 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே லூஸ் நீ தான்டா. நான் அப்போவே 1000 கொடுக்கும்போது எனக்கு 500 வேணும்னு கேட்டேன். நான் யோசிச்சிருக்கணும். யூ கண்டினியூ. ஐயா, இந்த நான் கட்டின 2000 கூட எனக்கு வேணாம்டா. என்னை ஆளை விடுக்கடா. எனக்கு கூட அந்த காசு வேணாம்யா. இது நிமிஷம் தாங்க முடியல. அப்புறம் தூக்கிட்டு ஓடிச்சா. நான் களைப்பில் கீழே வந்தேன், தண்ணி குடிச்சிட்டு போலான்னு. திரும்ப ஓடி போய் பார்க்குறேன், யானையை தூக்கிட்டு கொசு சூரியனுக்கு பக்கத்தில் போயிடுச்சு. இந்த தானே இருக்கு. அது என்ன ரொம்ப தூரமா? நத்தத்துக்கிட்ட என்னை பார்த்துச்சுல, கொசு திரும்பிச்சு. இந்த கொசுடைய நுனி ரெக்கப்பட்டு சூரியன் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அவ்வளவு ஒரு ரெக்க போய் சூரியனில் விட்டா சூரியன் கீழே விழுகுமா? விழுகாதா? 4000 நம்ம 500. அப்புறம் விழுப்புரம் கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன், கொசு குண்டி வந்து யானையும் விழுந்துருச்சு. அப்படியா இறுக்கி கட்டுறது? கொஞ்சம் லூசா கட்டுறது இல்லையா? அதில் விரட்டுறா. 500 ரூபாய்க்கு 5 லட்சத்துக்கு நடிக்கிறேன் பாருங்க. சரி, நீ கீழே வந்தனா யானை எடுக்கலாம்னு பார்க்குறேன். என் மையன் இளையவன் சூரியனை உருட்டி விளையாடுறான். சின்னவன் தானே அவன். பெரியவன் சமத்தா இருப்பான், ஒரு இடத்துல இருறானா இருப்பான். சின்னவன் அந்த வேலை செய்வேன். நீ பார்த்த? ஆமா, 4000 நம்ம 500. அப்புறம் இதை வேற சொல்றானே, நம்ம 500 நம்ம 500. சூரியன் எடுக்க போறேன், அவன் எடுத்து வாய்க்குள்ள ஓட்டுக்கிட்டியா? அவன் 1 ரூபா கல்கோனாவே முழிச்சா தின்னு விடுவேன். இது ஏமாத்துறான். கல்கோனாவை விட சின்னதாடா சூரியன். சரி, நீ யானை எடுக்கலாம். யானை இப்படி விரல் எடுத்தால, மூக்கு ஓட்டைக்குள்ள நுழைச்சிக்கிட்டா. அவன் ஒரே நேரத்தில் 5-6 யானை உள்ளதல்லுதான். இது ஒரு யானை. எனக்கு கண்ணை கட்டிக்கிட்டு வருதுடா. நீ பண்ற அக்கிரமம் நடின்னு சொன்ன, இவ்வளவா நடிக்க. அப்புறம் நான் வந்துட்டு உங்க 2 பேரும் முகத்திலையும் முழிச்சேன். ஏதாச்சும் பொய்ன்னு சொன்னமா? எப்படா பொய்ன்னு சொல்லு. வெற்றி நாமதே. வாங்க. டேய் ஏய் 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 டேய், உங்களை பார்த்தேன்னு சொன்னேன், கதை முடிஞ்சு நான் சொன்னேன். உங்க 2 பேர் கதையை முடிக்காம வரேன். எதுக்கு? முன் ஜென்மத்தில் நான் மன்னர், நீ மந்திரி, இவர் காவலர். பஞ்சம் போச்சு. ஐயா 4000 ரூபாய் பணம் என்கிட்ட கேட்டேன். யாரு? நீ தான் கடன் கேட்ட. ஆமா, நான் தான் போய் சாமி கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்னு 4000 வாங்கிட்டு வரலையா? சொல்லு. ஆமா ஆமா 4000 ரூபாய் பணம் கொடுக்குறதுக்கு முதல்ல எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்தில் கட்டினாலும் அடுத்த ஜென்மத்தில் கட்டுறோம்னு சொன்னேன். ஆமா ஆமா இன்னும் ஆமா ஆமா. சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் தான். ஆமா ஆமாவா? நல்லா. ஆமா. பணத்தை கொடுத்துட்டேன், சாட்சி கையெழுத்து போட்டேன். எது நாட்டு மன்னர்கள் போட்ட சண்டையில 3 பேரும் செத்து போயிட்டாங்க. அப்படின்னா அந்த அடி அடிச்சாங்க. இந்த காயம் கூட இன்னும் தழும்பு கிடக்க. ஆமா ஆமா. என்னையவே ஆமாஞ்சாவி ஓட வச்சுட்டாங்க. ஆமா. போன ஜென்மத்தில் 4000 வாங்கினில்ல? ஆமா ஆமா. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன்ல? ஆமா. இந்த ஜென்மத்தில் என்ன அடுத்த ஜென்மத்தில் கட்டுறோம்னு சொன்னேன். ஆமா சொன்னோம். 4000 வேணுமா வேண்டாம்? ஆமா. சாட்சி கையெழுத்து யாரான்னு போன ஜென்மத்தில் 4000 கட்டினியா? ஆமா ஆமா. இல்ல கட்டல. ஏன் கட்டல? அதான் நாங்க செத்து போயிட்டோம்ல. இந்த ஜென்மத்தில் கட்டினா மறு ஜென்மத்தில் கட்டுறோம்னு சொன்னியா? சொன்னா. ஆமா 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 ஆமா. இந்த ஜென்மத்தில் மறு ஜென்மத்துல. போன ஜென்மத்தில் கட்டினியா? கட்டல, செத்துட்டோமே. மறு ஜென்மத்தில் பிறந்தியா? ஆமா. யாரா பிறந்த? ஹரிகரன், பெருமாள்ராஜ், துர்ராஜ். இப்ப யாரா இருக்க? நகைச்சுவை, நாரதர், பலவாத்தியம். எல்லாம் உண்மைதானே? உண்மைதான். ஆமா. 4000 வாங்கினது ஆமா. இந்த ஜென்மத்தில் நான் மறு ஜென்மத்தில் கட்டுறோம்னு சொன்னது ஆமா. உண்மைதானே? உண்மைதான். போன ஜென்மத்தில் நீ கட்டல, மறு ஜென்மத்தில் கட்டுறோம்னு சொன்ன, அந்த 4000 குடுறா. என்னது? என்ன சொல்றாரு தேவா? போன ஜென்மத்தில் கட்டுறத மறு ஜென்மத்தில் கட்டுறோம்னு சொன்னீங்களா? ஆமா. போன ஜென்மத்தில் நீ கட்டல, மறு ஜென்மத்தில் கட்டுறோம்னு சொன்னீல, ஆமா. அந்த 4000 கொடு. எதுக்கு? எதுக்கா? ஆமான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்குனது உண்மைதானே? உண்மைன்னு தான் சொல்ல. உண்மை சொன்னா பணத்தை கொடு. ஹலோ, உண்மைனா எனக்கு வரணும் காசு. ஆமா. பொய்னா தான் உங்களுக்கு வரணும். பணத்தை வச்சுக்க, நீ வாங்குன காசை கொடு. பந்தய காசு நான் தரேன். நான் எப்போ வாங்கின காசு? அப்ப வாங்கல பொய் தானே? பொய்யிலையே. வாங்குன உண்மைதானே? இனி அப்ப பொய்னாலும் காசு ஆக்குற, உண்மையான காசு ஆக்குறேனே. அது வாங்குனது உண்மைதானே? இது நீ என்ன போய் அங்கே என்ன தெரிகிறது? நீ என்ன பாக்குறீங்க இப்படி?
காசு எப்படி வரா திரும்ப கேட்கலாம். அது என்ன வீரத்தேவா? ஆமானாலும் காசு போகுது. நீங்க என்ன சொல்ல வேண்டியதான் நானும் சொன்னேன். உண்மைன்னு தான் சொல்லிட்டு உண்மைன்னு சொன்னேன். பொய்யன்னே சொல்லலை. அப்புறம் எப்படி போகுது? பொய்யனாலும் காசு போகுது, உண்மையினாலும் காசு போகுது. இந்த பஞ்சாயத்தை நான் போய் முடிக்கிறேன். காசெல்லாம் எடுத்து கொடுத்தாத. சும்மா இருக்க. உங்களுக்கு காசு வேணுமா வேண்டாமா? இப்ப பாருங்க எப்படி பஞ்சாயத்தை முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. 81, 82, 83. சரி சரி. சொந்த ஒரு திருநெல்வேலி பக்கம். அப்படியா? எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2000 ரூபாய் பணம் இருக்கு. 2000 இருக்கா? ஆமா. 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? 1 2 3 4. நீங்க எவ்வளவு கொடுத்தியா? 2000 கொடுத்தேன். 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? 1 2 3 4. 2000 இருக்கா? 2000 இருக்கு. 500 ரூபா நோட்ல எத்தனை இருக்கு? 1 2 3 4 இருக்கா? 2000. மொத்தம் எவ்வளவு கட்டினீங்க? 2000 இருக்கு. 500 ரூபா நோட்ல எத்தனை இருக்கு? பொண்ணே விடுவேன். இல்ல சந்தை 2000 நீங்க கட்டின காசு. ஆமா. ரைட் போய்ட்டு வாங்க. ஏய் ஜெயிச்ச காசு? என்ன ஜெயிச்சியா? என்ன ஜெயிச்சியா? என்ன ஜெயிச்சா? ஓ இருக்கிற ஊரா உங்க சொந்தக்காரனா பயந்துருமா? ஏய் உண்மைன்னா உருட்டி விட்டுருவேன். எங்க இருந்து என்னை தூக்கி வா பாப்பா. உருட்டுருக்கு. சொல்றீங்களா? வேலை பாரியா? அந்த இடத்துல யார் ஊர்ல வந்து யாரு? இருப்பா இரியா நான் பேசிக்கிறேன். யார் வராங்க? யார் வர மாட்டாங்க. மொத்த 4000 மொத்தம் அப்படியா? என்ன? யாருக்கு அவன் ஒரு மாதிரி குலகாரவன். சட்டையை பிடிச்சிட்டா கோமம் சுருன்னு வந்துடும். போயிருங்க. நீங்க போயிருங்க. நான் ஜிபே பண்ணி வரேன் காசை. கம்ப கொடு. அவங்க ஊர்னா அவங்க சொந்தக்காரனா? யார் ஊர்ல வந்து யாரை கை வைக்கிறேன்? நடு மண்டையை பார்த்து பொழந்து விடுவேன். என்னது அது? பூ. ஐயோ நல்ல வேலை கையில வட்டதோட ஏப்ப இது என்னது? பூ எங்க பூ கொண்டாடி காட்டிட்டு போறேன். கொண்டாடி காட்டி போறேன். கையில கொண்டு போக வேண்டாடா. அப்படி கொண்டு போக கூடாது. ஏன் கொண்டு போக கூடாது? ஏடா பொண்டாட்டி கொண்டு வரது? ஐயோ அது ஏன் பொண்டாட்டி இல்ல. அட பாவி கள்ள பொண்டாட்டியா வச்சிருக்கேன். அப்புறம் உங்க கூட சேர்ந்து நான் இது கூட சரி காசு பணத்தை கொடு. இருங்க. ஒரு பந்தயம். என்ன? காசு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. 4000 நான் வைக்கிறேன். 5 எண்ணுவேன். சரியான உங்க அப்பா பிரமாவுக்கு நீங்க மாப்பிள்ளைனா மயனா இந்த நான் 5 எண்ணுறதுக்குள்ள இந்த 4000 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு ஓடி இருங்க பாப்போம். காசு வேணும் எடுத்துட்டு போயிடா. அவர் எடுத்துருவாரா? கையை வச்சாருன்னா கையை வெட்டி போடுவேன். காசு மேல கையை மட்டும் வச்சுட்டு கையை வெட்டுறனா இல்லைன்னு பாருங்க. நான் மண்ணாத பஞ்சாயத்தா வீரத்தேவா? 4000 நமக்கு தான். நம்ம 500 மறந்துடக்கூடாது. 5 எண்ணுவேன். முடிஞ்சா எடுத்துட்டு போங்க. சரியான ஆம்பளை. யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட? 1 1.25 1 1.25 2 2.25 2 3 3.25 அது இருங்க. இன்னைக்கு விட்டு போகணும். 3.25 என்ன நடந்திருக்கும் பாருங்க. கையை வெட்டுறோம்னு சொன்னதுக்கே ஜாமியார் பயந்து ஓடிட்டார் பார்த்தீங்களா? அதான் பஞ்சாயத்து பண்ணுற பெருசு இல்லை. அது திறமை வேணும். ஆமாம் இங்கே இருந்தால் காசை காணும். ஜெயிச்சோன்னு எடுத்துட்டீங்களா? அப்படிதான் இருக்கணும். எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கணும். சரி ஜெயிச்சோன்னு எடுத்துட்டியா? பரவாயில்ல. நம்ம 500 கொடுங்க. நான் அடுத்த பஞ்சாயத்துக்கு போகணும். ஐயா நீங்க என்ன பண்ணீங்கன்னு இப்போ உங்களுக்கு 500 ரூபா வேணும். நம்ம ஜெயிச்சோம்ல. ஏண்டா காசை வைக்காதேங்கிற 5 50 கொண்டு போயிட்டால. முதுகுல அடிக்கிறேன்னு பேசாம போறேன். நெஞ்சில அடிக்கிறேன்னு பேசாம போறேன். ஐயோ வயிற்றுல அடிக்கிறேன்னு பேசாம போறேன். எங்க அடிச்சாத்தான் பேசுவேன். நான் தான் பேசாம போறேங்கிறேன். போறவனை பிடிச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு. காசு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? கரண்ட் பில் கட்டுறாங்க. எவ்வளவு? 4000. 5000 தாரே. சும்மாவா? ஆமா தைரியமா இருங்க. கண்ணை தொடங்க. ஓகே 5000 தர்றேன். ஒரு கேள்வி எப்பயும் பதில் சொல்லணும். என்ன அது? சும்மா சின்னதுதான். 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. மேற்கொண்டு 1000 ரூபா தர்றேன். நீ கிளம்புடா. அமைதி. போயிட்டு வாடா ராஜா.